ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஆக்டர் ஏஆர் கபூர். எனக்கு சின்ன ஒரு டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. நட்புனா இங்கே நிறையா பேருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா பேசுனா நம்மக்கிட்ட பணம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. நட்புங்கிறது பணம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பணத்தால் மட்டும் நம்ம எதையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அன்பு மட்டும் இருந்தாலே போதும். நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம். ஒரு ஆறுதல், ஒரு பக்கபலமாக, ஒரு துணையாக அப்படி இருந்தாலே போதும். அது ஒரு பெரிய ஒரு வரம். பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இருக்க விட தானே பணம் கேட்பாங்க, இல்லாதவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. பணம் கொடுக்கறதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், பணம் கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது. பணம் எல்லாத்தையும் இருக்கும், ஆனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பணம் யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு வரமுறை ஒரு சிலருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லோரும் எல்லாத்தையும் கேட்டுட மாட்டாங்க. பணம் இங்கே இந்த நம்ம உறவுகள்கிட்ட எப்போயுமே பணம் நம்ம வாங்க முடியாது. உறவுகள்கிட்ட மட்டும் நம்ம பணம் எப்போயுமே வாங்க முடியாது. நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னோம்னா நம்ம நட்பு வட்டாரங்கள் தான் கொடுத்து உதவுவாங்க, உறவுகள் கொடுத்து உதவ மாட்டாங்க. அதனால தான் காலங்காலமாக நட்பு பெருமையாக பேசப்படுது. நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ரத்த சம்மந்தப்பட்டவங்க, நம்ம உறவு முறைகள்கிட்ட நீங்கள் ஒரு 5 ஏசம் வாங்கிட முடியாது. அதனால் நட்பை நம்ம என்றைக்குமே ஒரு சீப்பை வச்சிடக்கூடாது. அதனால் நட்பை நம்ம மறந்துடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்போ போனோம்னா நம்மகிட்ட பணம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் விலகியே நிற்கிறாங்க. அது மாதிரி செய்யாதீங்க. எப்பவும் போல் சேர்ந்தே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டத்தில் பங்கெடுத்துங்க. என்ன உங்கள் வீட்டில் பிரச்சனை என்னன்னு சொல்லி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு, ஏன் உன் முகம் வாடி இருக்குது, என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆறுதலாக பேசினாலே அவங்க ஒரு உடம்புல சார்ஜ் ஏறின மாதிரி உங்கள் புத்துணர்ச்சி ஆகிடுவாங்க. சந்தோஷத்தில் அதே மாதிரி பங்கெடுத்துங்க. என்னப்பா நல்லா இருக்கிற, நல்லா சிரிப்பாக இருக்கிற, உன் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பொலிவாக இருக்குது, என்ன விசேஷம் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பகிர்ந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போவுமே உறவுகள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நட்பாக இருக்க நீங்கள் எப்போவுமே நட்பை மறந்துடாதீங்க. எப்போவுமே இந்த நட்பு வட்டாரத்தில் எப்போவுமே நீங்கள் மறக்காமல் பணத்தை மட்டுமே எண்ணி யாரையும் பழகாதீங்க. பணத்தை மட்டும் எதிர்பார்த்து யாரையும் பழகாதீங்க. ஏன்னா இந்த நட்பை என்றைக்குமே எல்லாரும் வளர்த்துருங்க. அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். நட்புக்கு மரியாதை கொடுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு சொல்கிறேன். எல்லாரும் நட்புக்கு மரியாதை கொடுத்து எப்போவுமே நட்போட வாழ பார்த்துக்கிறேன்.